வணக்கம். அச்சா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ரீசர்ச் பண்ற எல்லா டாக்குமெண்ட்ஸையும் உங்க நோட்ஸையும் நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒரு பர்சனல் ஏஐ அசிஸ்டன்ட் இருந்தா எப்படி இருக்கும்? கூகுளோட நோட்புக் எல்லாம் கரெக்டா அதுதாங்க பண்ணுது. வாங்க, அது என்னன்னு ஆழமா பார்க்கலாம். நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம், ஒரு ரீசர்ச்சரா இருக்கலாம், இல்ல ஆஃபீஸ் ப்ராஜெக்ட்டுக்காக ஏகப்பட்ட விஷயங்கள கலெக்ட் பண்றவரா கூட இருக்கலாம். ஆனா நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும் இல்லையா? ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ், வெப்சைட் லிங்க்ஸ், டேட்டான்னு ஒரு தகவல் கடல்ல மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கும். எங்க ஆரம்பிக்கிறது, எதை படிக்கிறதுனே தெரியாது. இந்த பிரச்சனைக்கு ஒரு சூப்பரான தீர்வு தான் இந்த நோட்புக் எல்லாம். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, இது நீங்க குடுக்கற டாக்குமெண்ட்ஸை வச்சு மட்டும்தான் வேலை செய்யும். அதுக்கு வெளியே போய் எதையும் தேடாது. இதனால தேவையில்லாத தப்பான தகவல்களுக்கு இங்க இடமே இல்ல. சிம்பிளா சொல்லணும்னா, உங்க உலகத்துல உங்களுக்கான பதில்கள். சரி, அடுத்த சில நிமிஷத்துல நாம எதை பத்தி எல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு குயிக் லுக் பாத்திரலாம். முதல்ல நோட்புக் எல்லாம் ஒரு ஏஐ அசிஸ்டண்டா எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போம். அப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற தகவல்களோட எப்படி உரையாடுறது, அதையே ஒரு கிரியேட்டிவ் கண்டென்ட்டா எப்படி மாத்துறதுன்னு பார்த்துட்டு கடைசியா இதுல இருக்கிற சில ப்ரொஃபஷனல் டூல்ஸையும் பார்ப்போம். ஓகே, முதல்ல ரொம்ப பேசிக்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த நோட்புக் எல்லாம் மத்த ஏஐ டூல்ஸ்ல இருந்து எப்படி வித்தியாசப்படுது, இதோட அடிப்படை செயல்பாடு என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்குவோம். இதை யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் 3 ஸ்டெப்ஸ் தான். முதல்ல உங்க ப்ராஜெக்ட்டுக்குன்னு ஒரு நோட்புக் கிரியேட் பண்ணுங்க. அடுத்து உங்ககிட்ட இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸ், லிங்க்ஸ், நோட்ஸ்னு எல்லாத்தையும் அதில் அப்லோட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ அது உங்களோட பர்சனல் நாலேஜ் பேஸ். நீங்க கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கலாம். இதுல என்ன ஒரு சூப்பரான விஷயம்னா, நீங்க என்ன வேணாலும் சோர்ஸை ஆட் பண்ணலாம். பிடிஎஃப், டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் மட்டும் இல்ல, கூகுள் டாக்ஸ், வெப்சைட் லிங்க்ஸ், ஏன் யூடியூப் வீடியோக்கள், ஆடியோ ஃபைல்ஸை கூட நீங்க ஆதாரமா சேர்க்கலாம். அதுவும் ஃப்ரீ பிளான்லயே ஒரு நோட்புக்குக்கு 50 சோர்ஸ் வரைக்கும் ஆட் பண்ண முடியும். இப்போதான் நோட்புக் எல்லமோட உண்மையான பவர் என்னன்னு உங்களுக்கு புரிய போகுது. மத்த ஏஐ சாட்பாட்கள் சில சமயம் இல்லாததையெல்லாம் கற்பனை பண்ணி சொல்லும். அதுக்கு பேரு ஹாலுசினேஷன். ஆனா நோட்புக் எல்லம் நீங்க கொடுத்த ஆதாரங்களை மட்டுமே நம்பி வேலை செய்யறதால இது கொடுக்கற ஒவ்வொரு பதிலும் ரொம்ப துல்லியமா இருக்கும். அதுவும் எதிலிருந்து அந்த பதிலை எடுத்ததுங்கிற மேற்கோளோட வரும். இது உங்க நேரத்தை மிச்சப்படுத்துறது மட்டும் அல்ல, ஒரு நம்பிக்கையும் கொடுக்கும். சரி, இப்போ உங்க எல்லா சோர்ஸையும் ஒரே இடத்துக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போதான் அசலைன ஆட்டமே ஆரம்பிக்குது. அந்த தகவல்களோட எப்படி ஒரு உரையாடலை நிகழ்த்துறது, அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற இன்சைட்ஸை எப்படி வெளியே கொண்டு வர்றதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு 100 பக்க ரிப்போர்ட்டை படிக்கணும், பல மணி நேரம் ஆகும் இல்லையா? ஆனா இங்க அந்த டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணி ஒரே ஒரு கிளிக் பண்ணா போதும். அடுத்த சில நொடிகள்ல முழு ரிப்போர்ட்டோட தெளிவான சுருக்கம் உங்க கையில இருக்கும். இது எவ்வளவு பெரிய டைம் சேவர்னு யோசிச்சு பாருங்க. இந்த உரையாடலுக்கு பின்னாடி இருக்கிறது கூகுளோட பவர்ஃபுல் ஜெமினி மாடல். நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு பதில மட்டும் சொல்லாது, எந்த டாக்குமெண்ட்ல எந்த வரியிலிருந்து அந்த பதில எடுத்ததுன்னு பக்காவா மேற்கோள் காட்டும். அது மட்டும் இல்லாம நீங்க அடுத்ததா என்ன கேட்கலான்னு சில ஸ்மார்ட் சஜஷன்ஸ் கொடுக்கும். ஒரு விஷயத்தை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுவரைக்கும் பார்த்தது வெறும் ஆரம்பம்தான். இப்போதான் நோட்புக் எல்எம் எப்படி ஒரு சாதாரண ரிசர்ச் அசிஸ்டண்டா மட்டும் இல்லாம ஒரு கிரியேட்டிவ் பார்ட்னரா மாறுதுன்னு பார்க்க போறோம். உங்க நோட்ஸை வச்சு என்னென்ன மேஜிக் எல்லாம் பண்ணலான்னு பாருங்க. இந்த மேற்கோள் ரொம்பவே கரெக்ட் இல்லையா? ஏகப்பட்ட தகவல் இருக்கும்போது நாம ரொம்ப ஸ்லோ ஆயிடுறோம். அப்போ நமக்காகவே ஒரு அசிஸ்டன்ட் இருந்தா எப்படி இருக்கும்? அதுதான் அடுத்த ஃபீச்சர். இந்த ஆடியோ ஓவர்வியூங்கிற அம்சம் என்ன பண்ணும் தெரியுமா? உங்க நோட்ஸை வச்சு 2 ஏஐ தொகுப்பாளர்கள் பேசுற மாதிரி ஒரு பாட்காஸ்டையே உருவாக்கிடும். ஆனா இது சாதாரண பாட்காஸ்ட் இல்ல. நீங்க அதை கேட்டுட்டு இருக்கும் போதே ஒரு நிமிஷம் நிறுத்துங்க சொல்லி உங்களுக்கு தோன்ற கேள்விகளை கேட்டு உடனடியா பதில வாங்கிக்கலாம். இது ரொம்பவே ஒரு புதுமையான விஷயம். இன்னும் நிறைய இருக்கு. ஒரே ஒரு கிளிக்ல உங்க எல்லா சோர்ஸையும் விதவிதமான வடிவங்கள்ல இது மாத்தி கொடுக்கும். ஒரு வீடியோ பிரசன்டேஷன் வேணுமா? பண்ணலாம். எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸையும் கனெக்ட் பண்ற ஒரு மைண்ட் மேப் வேணுமா? அதுவும் ரெடி. ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா எக்ஸாம்க்கு படிக்க ஒரு ஸ்டடி கைடு கூட உருவாக்கிக்கலாம். சாத்தியங்கள் உண்மையிலேயே ஏராளம். சரி, இதுவரைக்கும் பார்த்தது தனிப்பட்ட பயன்பாட்டுக்கு. இப்போ ஒரு டீமா வேலை செய்யறவங்களுக்கும் இன்னும் பவர்ஃபுல்லான டூல்ஸ் தேவைப்படுறவங்களுக்கும் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ப்ரோ பிளான்ல என்ன ஸ்பெஷல்னு ஒரு பார்வை பார்ப்போம். ஃப்ரீ மற்றும் ப்ரோ பிளானுக்குள்ள முக்கியமான வித்தியாசங்களை இங்க பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, ப்ரோ பிளான்ல நீங்க நிறைய சோர்ஸ் ஆட் பண்ணலாம், ஆடியோ ஓவர்வியூ மாதிரி ஃபீச்சர்ஸ் அதிகமா யூஸ் பண்ணலாம். முக்கியமா உங்க நோட்புக்கை யார் எப்படி பார்க்கணும்னு கண்ட்ரோல் பண்றதுக்கு அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும்.
ப்ரோ பிளானோட இந்த ஷேரிங் ஆப்ஷன்ஸ் ஒரு ப்ராஜெக்ட்ல பல பேர் சேர்ந்து வேலை செய்யும்போது ரொம்பவே உதவியா இருக்கும். உங்க நோட்புக்கை யார் பார்க்கலாம், அவங்க அதுல என்ன செய்யலாம்னு உங்களுக்கு ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும். உங்க வேலையை ஷேர் பண்றதும் அது எப்படி யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதும் இதுல ரொம்ப சுலபம். சோ மொத்தத்துல நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நோட்புக் எல்எம்ங்கிறது வெறும் இன்னொரு ஏஐ டூல் மட்டும் இல்ல. அது உங்க அறிவிலிருந்து உங்களால உருவாக்கப்பட்ட, உங்களுக்காகவே வேலை செய்யற ஒரு பர்சனல் ரீசர்ச் பார்ட்னர். இந்த ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை முடிச்சுக்கலாம். உங்களுடைய எல்லா ரிசர்ச்சையும் உங்க அறிவையும் உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி முழுசா புரிஞ்சுகிட்ட ஒரு ஏஐ உங்ககிட்ட இருந்தா அதோட சாத்தியங்கள் எல்லையற்றது. நீங்க என்ன உருவாக்குவீங்க? யோசிச்சு பாருங்க.